ஹலோ, வெல்கம் பேக் டு டேரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட என்ன கேட்க போகிறோன்னா, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற விஷயம் என்ன, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் உங்களோட ரீசன்ட் பாஸ்ட்டில். இந்த விஷயம் அப்படியே விட்டுரு, இந்த விஷயத்தை பற்றி இதுக்கப்புறம் பேசாத, இதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சில கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது? ஓகே, இது ஒரு லவ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு நேஸ்டியான ஒரு ஃபைட் வந்திருக்கலாம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயத்த நம்ம ப்ளோ அப் பண்ணிட்டோமோ, ரொம்ப பெருசு பண்ணிட்டோமோ அப்படின்னு கூட நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனில் அடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். தப்பு நடந்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில் ஸ்டாக் பண்ணுறதோ, இல்லை அவங்க அன்பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு அடிக்கடி போய் செக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பீரியட் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 9 டேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்து எந்த பெரிய ரெஸ்பான்ஸும் இருக்காது. அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு புரியும். ஓகே, வேறு என்ன நடக்கலாம்? இது வந்து ஒரு ஈகோ பேட்டில் மாதிரி தெரியுது. நீ பெருசா, நான் பெருசா, நீ வந்து மன்னிப்பு கேளு, அப்போ தான் நான் உன்னை மன்னிப்பேன், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, யார் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்களோ நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட போய் அப்பாலஜைஸ் பண்ணுங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு மாதிரி இமோஷ்னலி கோல்ட் அண்ட் டிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து பேசினா தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிகன்சிலியேஷன். அதுக்கு நீங்கள் தான் எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரிகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ரீடிங் கீழே காமெண்ட் பண்ணுங்கள்.